ஹாய் எவ்ரி ஒன். இன்னைக்கு நாம பார்க்க போகிற டாபிக் டைப்ஸ் ஆஃப் குட்ஸ். ஏன் இந்த டைப்ஸ் ஆஃப் குட்ஸை பற்றி நாம தெரிஞ்சுக்கணும். நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன் பண்ணும்பொழுது எந்த கூட கணக்கில் எடுத்துக்கணும், எந்த கூட நம்ம கணக்கில் எடுத்துக்கக்கூடாதுன்னு தெரியணும்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் தெரியணும். த குட்ஸ் விச் ஆர் இன்க்ளூடட் ஆர் எக்ஸ்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக நமக்கு டைப்ஸ் ஆஃப் குட் நம்மளுக்கு முதல்ல தெரியணும். அடுத்தது, டு அவாய்ட் காமன் மிஸ்டேக்ஸ் இன் நேஷ்னல் இன்கம் கால்குலேஷன், அதாவது நியூமரிக்கல்ஸ் போடும்போது நமக்கு நிறைய காமனாக சில மிஸ்டேக்ஸ் நம்ம பண்ணுவோம். உதாரணமாக டபுள் கவுண்டிங் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஒரு பொருளுடைய வேல்யூவை ஒரு தடவைக்கு மேலே கணக்கில் நம்ம எடுத்துக்கும் போது அதோடைய மதிப்பு நம்மளுக்கு தவறாக கிடைக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நேஷ்னல் இன்கமோடைய மதிப்பு தவறாக கிடைக்கும். அப்போ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு டைப்ஸ் ஆஃப் குட்ஸ் நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். சரி, குட்ஸ்னா என்ன அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கலாம். ஐட்டம்ஸ் தட் சாட்டிஸ்ஃபை ஹியூமன் வான்ஸ், மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய எதுவோ குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதுக்கு யூட்டிலிட்டி இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். யூட்டிலிட்டினா பயன்பாடு, அதாவது அந்த பொருளுக்கு ஒரு பயன்பாடு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆர் ஸ்கேர்ஸ், அந்த பொருள் பற்றாக்குறையாகவும் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஹாவ் மணி வேல்யூ, அந்த பொருளுக்கு மணி வேல்யூ இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எந்த ஒரு பொருள் மனிதனுடைய தேவையை பூர்த்தி செய்தோ, எந்த ஒரு பொருளுக்கு யூட்டிலிட்டி இருக்கோ, எந்த ஒரு பொருள் மணி வேல்யூ இருக்கோ, எந்த ஒரு பொருள் பற்றாக்குறையாக இருக்கோ அதை நம்ம குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். சரி, இந்த அடிப்படையில் டைப்ஸ் ஆஃப் குட்ஸை நம்ம இப்போ தெரிஞ்சுக்கலாம். மொத்தம் 4 வகையான டைப்ஸ் ஆஃப் குட்ஸை நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஃபைனல் குட்ஸ், இன்டர்மீடியட் குட்ஸ், கன்சம்ஷன் குட்ஸ், கேபிட்டல் குட்ஸ். ஒன்றா இப்போ நம்ம விளக்கமாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஃபைனல் குட்ஸ். ஃபைனல் குட்ஸ்னால் என்ன? த குட்ஸ் which are purchased for final use, அதாவது ஒரு ஃபைனல் யூஸுக்காக நாம் பர்ச்சேஸ் பண்ணக்கூடிய அந்த பொருள் அதை நாம் ஃபைனல் குட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாட் ஃபார் ரீசேல், அதை திரும்பவும் நாம் ரீசேல் பண்ண போகிறது கிடையாது. நாட் ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன், மறுபடியும் அதை உற்பத்தி செய்ய போகிறது கிடையாது. இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருளை நாம் ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபைனல் குட்ஸ்னால் என்ன? உதாரணமாக இப்போ இந்த சட்டை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஃபைனல் குட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஏன் இது ஃபைனல் குட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் பர்ச்சேஸ்டு ஃபார் ஃபைனல் யூஸ். ஃபைனல் யூஸ்னா என்ன? நான் போட்டுக்கிறதுக்காக இந்த சட்டையை நான் என்ன பண்ணியிருக்கேன், வாங்கியிருக்கேன். அப்போ இந்த குட் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபைனல் குட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். நாட் ஃபார் ரீசேல், இதை நான் என்னவும் பண்ண போகிறது கிடையாது, நான் ரீசேலும் பண்ண போகிறது கிடையாது. நாட் ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன், இதை இன்னொரு மேலும் ஏதாவது உற்பத்தி செய்ய முடியுமா இதை வச்சுன்னா அதுவும் கிடையாது. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடிய பொருட்களை நாம் ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த ஃபைனல் குட்ஸை 2 வகையாக நம்ம பிரிக்கிறோம். ஃபைனல் கன்சியூமர் குட்ஸ், ஃபைனல் ப்ரொடியூசர் குட்ஸ். ஃபஸ்ட்டு ஃபைனல் கன்சியூமர் குட்ஸ்னால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த குட்ஸ் விச் ஆர் ரெடி டு யூஸ் பை த கன்சியூமர், அதாவது நுகர்வோர் பயன்படுத்துவதற்கு தயாராக இருக்கக்கூடிய பொருட்களை நாம் கன்சியூமர் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதை ஃபைனல் கன்சியூமர் குட்ஸ்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, இந்த பொருளை வாங்கிறதுக்கு நாம் செய்யக்கூடிய செலவை கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதாவது நான் இந்த சட்டையை வாங்குகிறேன், அதுக்கு கொடுக்கக்கூடிய பணத்தை நான் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஃபைனல் குட்ஸ் மேலே நான் செலவு பண்ணும்போது அந்த செலவை கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, ஃபைனல் ப்ரொடியூசர் குட்ஸ், த குட்ஸ் விச் ஆர் ரெடி டு யூஸ் பை த ப்ரொடியூசர், அதாவது ப்ரொடியூசர் யூஸ் பண்ணுறதுக்கு தயாராக இருக்கக்கூடிய பொருளை ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அது தயார் நிலையில் இருக்கிறதுனால ஃபைனல் ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது, இந்த பொருளை வாங்குறத நாம் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக இப்போ ஒரு மிஷின் இருக்குது, ஒரு ப்ரொடியூசர் அந்த மிஷினை அவங்க கம்பெனிக்கு வாங்கி வைக்கிறாரு. அப்போ அந்த மிஷின் பார்த்தீங்கன்னு சொன்னால் தயார் செஞ்சு முடிஞ்சிடுச்சு, அது உற்பத்தி செஞ்சு முடிச்சிட்டாங்க. அப்போ அந்த பொருள் என்ன பொருள் அப்படின்னா ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஆனால் அதை வாங்கிறது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொடியூசர். அதனால் அது ஃபைனல் ப்ரொடியூசர் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ அந்த மிஷினை ஒரு கோடி ரூபா கொடுத்து வாங்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் அந்த 1 கோடி ரூபாவும் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபைனல் குடை 2 வகையாக நம்ம சொல்லலாம்.
கன்சியூமர் கூட்ஸ் மேலே பண்ணால் அது கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர். ஒரு மிஷினு இல்லை பில்டிங் மேலே நம்ம செய்யக்கூடிய செலவை இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த ஃபைனல் கூட்ஸு நாம் நேஷ்னல் இன்கம்மை சேர்க்கலாமா வேணாமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபைனல் கூட்ஸை நாம் நேஷ்னல் இன்கமில் கண்டிப்பாக ஆட் பண்ணணும், சேர்க்கணும். இட் இஸ் இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட்டு இப்போ எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபைனல் கூட்ஸ். இப்போ ஃபைனல் கூட்ஸ் மேலே இருக்கக்கூடிய எக்ஸ்பெண்டிச்சரை நாம் எப்படி சொல்லலாம் அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபைனல் கூட்ஸ். ரெண்டும் எது? கன்சியூமர் டிமாண்ட் பண்ணாலும் ப்ரொடியூசர் டிமாண்ட் பண்ணாலும் அந்த பொருள் மேலே அவங்க பண்ணக்கூடிய செலவை நாம் எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபைனல் குட்னு சொல்கிறோம். உதாரணமாக ஃபைனல் கன்சியூமர் குட் மேலே செலவு பண்ணால் நாம் கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர்னு சொன்னோம். கன்சம்ஷன் எக்ஸ்பெண்டிச்சர் ப்ளஸ் இன்வெஸ்ட்மெண்ட் எக்ஸ்பெண்டிச்சர், அதாவது ஃபைனல் ப்ரொடியூசர் கூட்ஸ் மேலே நம்ம பண்ணக்கூடிய செலவு, இது ரெண்டும் சேர்த்தோம்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆன் ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, ஹூ ஆர் ஃபைனல் யூசர்ஸ்? ஃபைனல் யூசர்னா யார்? ஃபைனல் யூசர் என்றவங்க யாராக வேணா இருக்கலாம். அவங்க ஒன்று கன்சியூமராகவும் இருக்கலாம் அல்லது ப்ரொடியூசராகவும் இருக்கலாம். ஸோ இட் மே பி கன்சியூமர் ஆர் ப்ரொடியூசர் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, அடுத்தது இன்டர்மீடியட் கூட்ஸ், நடுத்தர பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நடுத்தர பொருள்னா என்ன? இது ஒரு முடிவுற்ற பொருளும் கிடையாது, ஒரு அடிப்படை பொருளும் கிடையாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இன்டர்மீடியட் கூட்ஸ் used up during the process of production of other goods. அப்படின்னா என்ன? இந்த பொருளை வச்சுக்கிட்டு வேற ஒரு பொருளை தயாரிப்பாங்க. இதை இன்புட்டுன்னு நம்ம சொல்லிடலாம். வேற ஒரு பொருள் தயாரிக்கிறதுக்கு தேவையான இன்புட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். உதாரணமா இப்போ இந்த ஷர்ட்டு தைக்கிறதுக்கு முன்னாடி துணியாக இருந்தது இல்லையா, அதாவது கிளாத்தாக இருந்தது இல்லையா, அது கிளாத்தாக இருக்கும்பொழுது அதுதான் நம்ம இன்டர்மீடியட் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃபர்தர் ப்ரொடக்ஷன். அதாவது இன்டர்மீடியட் கூடை எப்போதுமே நம்ம எதுக்கு பயன்படுத்துவோம்னா இன்னொரு பொருள் தயாரிக்கிறதுக்கு நம்ம பயன்படுத்துவோம். அதனால அதை நம்ம இன்புட்டுன்னு நம்ம சொல்லலாம். ஸோ யூஸ்ட் அப் டூரிங் த ப்ராசஸ் ஆஃப் ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை நேஷ்னல் இன்கமில் நம்ம ஆட் பண்ணலாமா வேணாமா அப்படின்னு பார்க்கும்போது இதை நேஷ்னல் இன்கமில் நாம் ஆட் பண்ணக்கூடாது. ஏன் ஆட் பண்ணக்கூடாது? இப்போ ஃபைனல் கூட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ப்ரொடக்ஷன் பவுண்டரியை விட்டு அது வெளியே வந்துடுச்சு. அதனால் அதோடைய மதிப்பை நம்ம நேஷ்னல் இன்கமில் ஆட் பண்ணலாம். ஆனால் இன்டர்மீடியட் கூட்ஸ் பார்க்கும்போது அது ப்ரொடக்ஷன் பவுண்டரியை விட்டு இன்னும் வெளியே வரலை. ஏன் வெளியே வரல? ஏன்னா இதை வச்சு தான் இன்னொரு பொருளை என்ன பண்ண போகிறாங்க, தயாரிக்கிறாங்க. அப்போ அது இன்னும் எதுவுள்ளே இருக்குன்னா அந்த ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்குள்ளே இருக்கிறதுனால இட் ஷுட் நாட் பி இன்க்ளூடட் இன் நேஷ்னல் இன்கம். இதில் நேஷ்னல் இன்கமில் இதை நம்ம ஆட் பண்ணக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இப்போ இந்த பொருளை வாங்குறாங்க இல்லையா, இந்த பொருளை வாங்குறதுக்கான செலவை நாம் இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு ப்ரொடியூசர் அவர் பொருளை உற்பத்தி செய்யறதுக்கு நிறைய இன்டர்மீடியட் கூட்ஸை வாங்குவார். அதுக்கு அவர் செய்யக்கூடிய செலவு எல்லாமே இன்டர்மீடியட் கன்சம்ஷன் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அடுத்தது இப்போ ஃபைனல் குட், இன்டர்மீடியட் கூட்ஸ், இதை ரெண்டுத்தையும் எப்படி நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம்? இதை நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ண முடியுமா, இல்லை இதுக்கு ஏதாவது கண்டுபிடிக்கிறது இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது ஒரு கூடு ஒரு பர்சனுக்கு ஃபைனல் கூடாகவும் இன்னொருத்தவங்களுக்கு அது இன்டர்மீடியட் கூடாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. உதாரணமாக இப்போ நான் வந்து வீட்டுக்கு பால் வாங்குறேன், ஐ எம் பர்ச்சேசிங் மில்க் அப்படின்னு பார்க்கும்போது த அல்டிமேட் யூசர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் தான், கன்சியூமர். அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் ஃபைனல் குட் அப்படின்னு சொல்லுவேன். இதே ஒரு ஸ்வீட் ஸ்டால் வச்சுருக்காரு ஒருத்தர், அவர் ஸ்வீட் தயாரிக்கிறதுக்கு நிறைய மில்க் தேவை. அப்போ அவர் என்ன பண்ணுறாருன்னா நிறைய லாட்டாக மில்க் வாங்குறாரு. இப்போ இந்த மில்கை நம்ம ஃபைனல் குட்னு சொல்லலாமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. அதை நம்ம இன்டர்மீடியட் குட்னு சொல்கிறோம். ஏன் அதை இன்டர்மீடியட் குட்னு சொல்கிறோம்? ஏன்னா அந்த மில்கை வச்சு வேற ஒரு பொருளை என்ன பண்ண போகிறாங்க, தயாரிக்க போகிறாங்க. அப்போ அந்த மில்கை அந்த இடத்துல இன்டர்மீடியட் குட் அப்படின்னு சொல்கிறோம். அதை நான் வாங்கி வீட்டுக்கு பயன்படுத்தும் போது ஃபைனல் யூஸ் ஆகும்போது அதை ஃபைனல் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ ஒரு பொருள் இன்டர்மீடியட் குட்
ஃபைனல் குட் அப்படின்னு எதை வச்சு நம்ம முடிவு பண்ண முடியும் அப்படின்னா, 2 முக்கியமான விஷயத்தை வச்சு நம்ம முடிவு பண்ணிக்கலாம். எதை வச்சு முடிவு பண்ணிக்க முடியும்னா, அல்டிமேட் யூஸ். யாரு அதை அல்டிமேட்டா பயன்படுத்துறாங்க? ஒரு கன்சியூமர் பயன்படுத்தினா அது ஃபைனல் குட் ஆயிடும். ஒரு ப்ரொடியூசர் பயன்படுத்தும் போது அது இன்டர்மீடியட் குடா மாறிடும். அடுத்தது, அது எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஒரு ப்ரொடக்ஷன் பவுண்டரிக்கு உள்ள இருக்கு அப்படின்னு சொன்னா அது இன்டர்மீடியட் குட். ப்ரொடக்ஷன் பவுண்டரியை விட்டுட்டு வெளியே வந்துடுச்சு அப்படின்னு சொன்னா அது ஃபைனல் குட் அப்படின்றத நம்ம ஐடென்டிஃபை பண்ண தெரிஞ்சுக்கணும். அடுத்தது, இப்ப கன்சியூமர் ஆர் கன்சம்ஷன் குட். ஃபைனல் குட் தான், அதை நம்ம என்னன்னு சொல்ல போறோம் அப்படின்னா கன்சியூமர் குட் இல்லைன்னா கன்சம்ஷன் குட்னு சொல்ல போறோம். சரி, டைரக்ட்லி யூஸ்டு ஃபார் த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆஃப் ஹியூமன் வான்ஸ். மனிதனுடைய தேவையை நேரடியாக பூர்த்தி செய்யக்கூடிய பொருளை நான் கன்சியூமர் குட் அல்லது கன்சம்ஷன் குட் அப்படின்னு நான் சொல்லலாம். சரி, மனுஷனுக்கு நேரடியாக பூர்த்தி செய்யக்கூடியதுன்னா என்ன? ஒரு பொருளை வாங்குறேன், நேரடியாக நான் பயன்படுத்திக்கிறேன். உதாரணமாக ஒரு வாட்ச் வாங்குறேன், அந்த வாட்சை நான் என்னுடைய கையில் கட்டிக்கிறேன் அப்படின்னா நான் அதை நேரடியாக என்னுடைய தேவையை அது என்ன பண்ணுது, பூர்த்தி செய்யுது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இந்த பொருளை நான் கன்சியூமர் குட்னு சொல்லுவேன், இல்லை கன்சம்ஷன் குட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். இதில் சில வகைகளை நம்ம இப்போ பார்க்கலாம். நம்பர் 1, டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம், இல்லைன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னு அழைக்கலாம். சரி, அப்படின்னா என்ன? டியூரபிள் குட்ஸ்னா என்ன? ஒரு பொருள் நீண்ட நாளுக்கு அதோடைய லைஃப் ஸ்பேன் இருக்கு அப்படின்னு சொன்னா அதுக்கு பேரு டியூரபிள் குட்ஸ் இல்லைன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, தட் குட் டு நாட் கெட் எக்ஸாக்டட் இமிடியேட்லி. அது உடனடியாக தீர்ந்து போகாது இல்லைன்னா உடனடியாக அழிந்து போகாது அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய பொருட்கள் எல்லாமே டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். உதாரணமா இப்போ ஒரு டிவி நான் வாங்குறேன், அந்த டிவி கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 10-15 வருஷம் என்கிட்ட இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது நீண்ட நாளைக்கு என்கிட்ட வர்றதுனால அது டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்போ எந்த ஒரு பொருள் நீண்ட நாளைக்கு வந்து நம்மளுக்கு ஒரு பயனை கொடுக்குதோ அதுக்கு பேர் டியூரபிள் குட்ஸ் இல்லைன்னா கன்சியூமர் டியூரபிள்ஸ்ன்னு சொல்கிறோம். அடுத்தது, செமி டியூரபிள் குட்ஸ். செமி டியூரபிள் குட்ஸ்னா என்ன? இந்த பொருள் உடனடியாகவும் எக்ஸாஸ்ட் ஆகாது, நீண்ட நாளைக்கும் அது என்ன ஆகாது, இருக்காது. அப்போ which have a life span of 1 year. ஒரு ஆண்டுக்கு வரைக்கும் அது நமக்கு வந்து பயனை கொடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் அதை செமி டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அப்படின்னா என்ன? இப்போ உதாரணமாக சில பொருள் வந்து பார்த்தீங்கன்னா பல வருஷத்துக்கு வராது, ஆனால் சில ஆண்டுகளுக்கு நம்ம அதை 1 வருஷம் இல்லை ஒரு 2 ஆண்டுகளுக்கு அதை என்ன பண்ண முடியும், பயன்படுத்த முடியும் அப்படின்ற குட்ஸை செமி டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது, நான் டியூரபிள் குட்ஸ். நான் டியூரபிள் குட்ஸ்னா என்ன? யூஸ்டு இன் எ சிங்கிள் ஆக்ட். சிங்கிள் ஆக்ட்னா என்ன? ஒரு தடவை தான் அதை பயன்படுத்த முடியும், அடுத்த தடவை அதை என்ன பண்ண முடியாது, பயன்படுத்த முடியாது, இல்லைன்னா உடனடியாக அழிஞ்சு போயோ கூடியதாக இருக்கும். உதாரணமாக பெட்ரோலை சொல்லலாம். இப்போ அந்த பெட்ரோல் வந்து ஒரு கூடு, அந்த கூடை வாங்கி நான் பயன்படுத்துகிறேன், உடனே அது என்ன ஆகிடுதுன்னா எக்ஸாஸ்ட் ஆகிடுது. அப்போ ஒரு சிங்கிள் ஆக்டில் அது என்ன ஆகிடுது அப்படின்னா எக்ஸாஸ்ட் ஆகுறதுனால அதுக்கு பேர் நான் டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு சிங்கிள் ஆக்ட் கன்சம்ஷனுக்கு இது பயன்படுறதுனால இதை வந்து நான் டியூரபிள் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சரி, இப்போ இதுக்கு நடுவில் சர்வீஸ் அப்படின்றது நம்ம என்னன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். சர்வீஸ்னா என்ன? ஒருத்தவர், நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லேண்ட் லேபர் கேபிட்டல் ஆர்கனைசேஷன் வந்து அவங்களுடைய சர்வீஸை கொடுக்கும்போது ஃபேக்டர் சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். இப்போ வந்து சர்வீஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆசிரியர் ஒரு சர்வீஸை கொடுக்கறது, இல்லை ஒரு லாயர் சர்வீஸை கொடுக்கறது, ஒரு டாக்டர் சர்வீஸை கொடுக்கறது, இதை வந்து நம்ம சர்வீஸ்ன்னு சொல்கிறோம். சரி, இது டேஞ்சிபிளா இன்டேஞ்சிபிளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக கூட்ஸ் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம அதை தொட முடியும், பார்க்க முடியும். ஆனால் சர்வீஸை நம்மளால் தொட முடியாது. எப்படி? ஒரு டாக்டர் அவருடைய சர்வீஸை கொடுக்குறாரு, அந்த சர்வீஸை நம்ம தொட முடியாது. அவரை பார்க்கலாம், ஆனால் அவருடைய சர்வீஸை நம்ம தொட முடியாது. அதனால அதை நம்ம என்னன்னு சொல்கிறோன்னா இன்டேஞ்சபிள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இட் cannot be seen. அதை நம்மளால் என்ன பண்ண முடியாதுன்னா பார்க்க முடியாது. இப்போ நான் வந்து ஒரு சர்வீஸ் கொடுக்குறேன், அந்த சர்வீஸை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதோடைய பெனிஃபிட்டை அடையலாம், ஆனால் அதை வந்து நம்மளால் தொட முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். உதாரணமாக சினிமாவில் ஒரு ஆக்டர் நடிக்கிறாரு, அந்த நடிக்கிறத நம்ம ரசிக்கிறோம், அவ்வளோதான். அந்த பொருளை நம்ம டச் பண்ண முடியாது, அதே சமயத்தில் அதை
திரும்பவும் cannot seen, அதை ஒரு பொருளை நம்மளால என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது அப்படின்னு நம்ம சொல்றோம். அடுத்தது கேபிட்டல் கூட்ஸ், மூலதன பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க. கேபிட்டல் கூட்ஸ்னா என்ன, யூஸ்டு ஃபார் ப்ரொடக்ஷன் ஆஃப் அதர் கூட்ஸ், அதை தான் நம்ம கேபிட்டல் கூட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது மோரலஸ் எதோட சிமிலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்மீடியட் கூட்ஸோடைய சிமிலர் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரி, நீட் இன் செவரல் இயர்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது நீண்ட நாளைக்கு வரும். அப்போ ஒரு கம்பெனி இருக்கு, அந்த கம்பெனியில் வந்து ஒரு மிஷின் வாங்கி போடுறாங்கன்னா அது 10-15 வருஷம் வரைக்கும் என்ன பண்ணணும், இருக்கணும். அப்போதான் அதுக்கு பேர் கேபிட்டல் குட் அப்படின்னு நம்ம சொல்றோம். ஒரு பில்டிங் கட்டுறோம், பல ஆண்டுகளுக்கு வருது, கேபிட்டல் குட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த கேபிட்டல் குட்ஸுக்கு மதிப்பு எப்படி இருக்குன்னா ரொம்ப அதிகமாக இருக்கும், ஹை வேல்யூ இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்றோம். இது ஒரு ஃபிக்ஸடு அசெட், அது ஒரு சொத்தாக இருக்கும். அந்த மிஷின் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனியோட சொத்து, அந்த பில்டிங் வந்து அந்த கம்பெனியோடைய சொத்து. அப்போ நாம் இந்த டாபிக் வழியாக நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம நேஷ்னல் இன்கம் கால்குலேட் பண்ணும்போது எதெல்லாம் கணக்கில் சேர்க்கணும், எதெல்லாம் சேர்க்கக்கூடாதுன்றதை மிக கவனமாக நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்க தவறிட்டோம் அப்படின்னா நம்ம நாட்டு வருமானத்தை கணக்கிடும்போது தவறாக வர்றதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம். இதை தவிர்த்து கூட்ஸை இன்னும் வேறு வேறு வகைகளில் என்ன பண்ணுவாங்க, பிரிப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், கூட்ஸை எக்கனாமிக் கூட்ஸ், ஃப்ரீ கூட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன, ஒரு பொருளை பணம் கொடுத்து நம்ம வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னால் அது எக்கனாமிக் கூட்ஸ். ஒரு பொருளை நம்ம பணம் கொடுத்து வாங்க மாட்டோம், ஆனால் அந்த பொருள் நம்மளுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் அது ஃப்ரீ குட்ஸ். உதாரணமாக இப்போ ஏரு, சன்ஷைனு, வாட்ரு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃப்ரீ குட் அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அதே பொருளை பணம் கொடுத்து நம்ம வாங்கினா அது எக்கனாமிக் குட். ஒரு காலத்தில் தண்ணி இலவசமான கிடைச்சிது, இலவசமாக கிடைக்கும்போது அதை ஃப்ரீ குடு அப்படின்னு நம்ம சொன்னோம். இன்றைக்கி அதே தண்ணி வாட்டர் பாட்டிலில் அடைச்சி நமக்கு 10 ரூபாய்க்கு விற்கும் பொழுது அதே ஃப்ரீ கூடு இன்றைக்கி என்ன கூடாக மாறி நிற்கிது அப்படின்னா எக்கனாமிக் கூடாக மாறி நிற்கிது. ஸோ கூட்ஸை இப்படியும் நம்ம என்ன பண்ணலாம், வகைப்படுத்தலாம். இந்த மாதிரி வகைகளை நம்ம தெரிஞ்சுக்கிறதுன் வழியாக நேஷ்னல் இன்கம் கால்குலேஷனில் நம்ம எந்த தப்பும் பண்ண முடியாது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். தேங்க்யூ வெரி மச்.